தாரா நீயே என் தாரா என் வானம் பூத்ததே தாரா. பாத்தியா கையில சிக்கு புக்கு ட்ரெயின் போதான் என்கிட்ட கூப்பிட்டு காட்டுறா. ஆமா சக்தி, இப்ப நல்ல வாய் வந்துட்டு அம்மா அப்பா வேண்டாம், அப்புறம் இவங்க நிலாவும் முகிலும் சேர்ந்துட்டு மிட்டாய் சொல்லி கொடுத்துட்டாங்க. மிட்டாயி மிட்டாயிங்கறா. ஐயோ கடவுளே, என்னமா பேசுறா தெரியுமா சக்தி? மிட்டாயி மிட்டாயி. போச்சு, மிட்டாய் ஞாபகப்படுத்திட்டேனா இனி பூரா மிட்டாயி மிட்டாயிட்டு தான் கிடப்பா. ஐயோ, என் ஃப்ரெண்டு ஷமீருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். யாரு சக்தி? அந்த டாக்டர் ஃப்ரெண்டா? அவனே தான். ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான். சொல்டா சக்தி. என்ன டாக்டர் சார், லவ் செட் ஆனதும் நண்பனை மறந்துட்டீங்க போலயே. எனக்கு லவ்வா? சொல்றேன் இரு. டேய், லவ்வும் செட் ஆகல, நண்பனையும் மறக்கல. காலங்காத்தால வேற வேலை இல்லையாடா? என்ன ஓட்டுறதுக்காக ஃபோன் பண்ணியா? வேலையெல்லாம் இருக்குது. சரி, என்ன லவ் செட் ஆகலங்கிற? நேத்து அவளை வீடு வரைக்கும் டிராப் பண்ண போனல, என்ன லவ் ஓகே ஆகாமையா உன் கூட பைக்ல வந்தா? நீ வேற, அந்த ராத்திரியில நீ எப்படியும் வீட்டுக்கு போய் சேர முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். அதான் சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, தெரிஞ்ச பையனாச்சே, கொஞ்சம் டிரைவரா யூஸ் பண்ணிக்குவோம்னு வந்திருப்பா. என்னடா சமீர் இப்படி சொல்ற? சரி, அவ்வளவு தூரம் போனியே, அப்படியே நைஸா கேட்டிருக்கலாம்ல லவ் இருக்கா இல்லையான்னு. இதுக்கப்புறம் இவ்வளோ க்ளோஸா பாக்குற சான்ஸ் எங்கடா கிடைக்கும்? மிஸ் பண்ணிட்டியாடா ஷமீர். டேய், இப்பதான்டா அவ என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ள எப்படிடா காதலிக்கிறியான்னு கேட்க முடியும்? முதல்ல பேசி ஃப்ரெண்ட் ஆகணும், அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கணும், அதுக்கப்புறம் தானடா லவ் எல்லாம். டேய், ஒன்ன பிடிக்காம இருக்குமா? பார்க்க நல்லா ஸ்மார்ட்டா இருக்க, டாக்டர் வேற, உன்னை எந்த பொண்ணுக்குடா பிடிக்காம போகும்? அதெல்லாம் சரிதான். இதே ஒரு முஸ்லீம் பொண்ணா இருந்தா நீ சொல்ற மாதிரி அவளை பார்த்த முதல் நாளே போய் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பேன். நிச்சயமா அவ என்னை ஏத்துப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா ஐஷு விஷயத்துல அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிட முடியாதுடா. என்னதான் அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் ஒரு முஸ்லீம் பையன்றதுனால அவ என்னை ஏத்துக்குவாளாங்கிறது சந்தேகம்தான். அதனால எப்போ நான் இல்லாம அவளால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு அவளுக்கு தோணுதோ, எப்ப என் மேல உள்ள காதலுக்கு முன்னால இந்த ஜாதி மதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவளுக்கு தோணுதோ, அப்பதான் என் காதலை சொல்லுவேன். ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கேன்னு தெரியுது. அதான் ஐஷு உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாளே, இனி என்ன உன் நாடகத்தை நடத்துக்கன்னா? அப்புறம் விடிஞ்ச நேரம் இவ்வளவு ஆகுது, இந்நேரத்துக்கு ஐஷுவை பார்க்க கிளம்பி இருப்பியே. பார்க்கணும் தான், ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் கேஸ் இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இனி சாயந்தரம் தானே அவளை போய் பார்க்கணும். சரி சரி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு, ஹாஸ்பிட்டலில் தானே இருப்ப, நான் வந்து பார்க்குறேன். ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தாண்டா இருப்பேன், வா. சரிடா, அப்போ நான் வச்சிடுறேன். ஏன் சக்தி, அந்த அண்ணா யாரை லவ் பண்றாங்க? ஐயோ கையல், ஐஷுன்னு ஒரு ஹிந்து பொண்ணு, அந்த பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் சக்தி, அவங்களதுல ஹிந்து பொண்ணையெல்லாம் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நீ வேற, அவங்க வாப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவாரு. ஐயோ, இப்ப என்ன சக்தி பண்ணுவாரு? யாருக்கு தெரியும், ஏதோ அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் அந்த பிள்ளைகிட்ட லவ்வ கூட சொல்லல. இனி பேசி பழகி அதுக்கப்புறமா தான் லவ்வ சொல்லணுங்கிறான். இனி லவ்வ சொல்லி என்னெல்லாம் ஆக போகுதோ ஒன்னும் தெரியல கையல். என்ன சக்தி இது, சேர முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்கு காதலிக்கணும்? நீங்க அவர்கிட்ட சொல்லுங்களேன், வேற ஏதாவது ஒரு முஸ்லீம் பொண்ணை பார்த்து லவ் பண்றதுக்கு. அட நீ வேற, அவன் சொந்த பந்தத்திலேயே அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அத்தனை பேரும் நீ நானும் சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற பக்கத்துல உள்ள பொண்ணுங்கெல்லாம் கூட அவன் ரூட் விட்டுட்டு இருக்குதுங்க. ஆனா அவன் என்னடானா ஐஷுவை தான் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஐஷுவை விட அழகா எவ்வளவோ முஸ்லீம் பொண்ணுங்க அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவனுக்கு என்னமோ ஐஷுவை தான் பிடிச்சிருக்கு. அவளை லவ் பண்ண வைக்கிறதெல்லாம் அவன் பண்ணிடுவான். இனி ஃபேமிலிலலாம் தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை வருமா, அதுதான் தெரியல. சரி பாப்போம். சரி கையல், அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அவனை பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரி சக்தி. மைனாக்குட்டி செல்லம், அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது செல்லத்துக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? சரி சரி, அப்பா சாயந்தரம் வரும்போது என் தங்கத்துக்கு மிட்டாய் வாங்கிட்டு வரேன்.
இக்கி மறவட்டும், என் மவனும் மருமவளும் இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னாவோ, எப்ப வருவாவோ? அண்ணனும் அண்ணியும் அங்கிருந்து ஃப்ளைட் ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. மதியத்துக்குள்ள வந்துருவாங்க. ஓ சரி சரி, வரட்டும் வரட்டும் வரட்டும். வந்ததும் இந்த ஐஸ்வர்யாவுக்கு முதல்ல என் மவன் கிட்ட சொல்லி கொடுக்கணும். நேற்று ஒரு பயலோட வந்து பைக்ல இறங்குறான், கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டு பொம்பளை பிள்ளை நான் சொல்லுறா. இரு என் மவன் வந்ததும் முதல்ல அவளை சொல்லணும். நான் வயசான கிழவிண்டு தானே என்கிட்ட அதிக இதையும் சொல்லி ஏமாத்துறா. அப்பங்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறான்னு பாப்போம். ஏன் மாமா, சென்னையில ரொம்ப வெயிலா மாமா? இல்ல தங்கம், மழை. என்னது மழையா? என்ன மாமா, நம்ம ஊர்ல இப்படி வெயில் அடிக்குது, சென்னையில மழையா பெய்யுது? அடியே, நீ எதுக்கு இப்படி சமாளிக்கிறேன்னு தெரியுது. இன்னைக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, என்ன மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மாமா வேணாம் மாமா, குழந்தைங்க தூங்குது. குழந்தைங்க தூங்கட்டும், நான் உனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன குழந்தைங்க சாக்க சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? மாமா சொன்னா கேளுங்க, குழந்தைங்க முன்ன மாதிரி இல்ல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சத்தம் கேட்டாலும் தூங்குவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல மாமா, சின்னதா ஒரு சத்தம் கேட்டா போதும் உடனே முழிச்சிடுவாங்க. அதுக்கு சத்தம் கேட்டா தானே, சத்தம் வராம நான் பாத்துக்கிறேன். மாமா கேடி பையா வேண்டாம். என்னது கேடியா உன்ன? ஐயோ கதிரு, இங்க வாப்பா. ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? அத்தையும் சத்தம் போடுறாங்க. ஐயோ தெரியலையே தங்கம், வா போய் பார்க்கலாம். என்னமா ஆச்சு? ஐயோ கதிரு, அங்க பாருப்பா டிவில. துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மீது சரக்கு விமானம் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த 132 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் இன்றும் நாளையும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐயோ கதிரு, உன்னும் அண்ணியும் இந்த ஃப்ளைட்ல தானப்பா வரேன்னு சொன்னாங்க. ஐயோ ஆமாம்மா, இருங்க நான் எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறேன். ஐயோ, என் மவனுக்கும் மருமகளுக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாது. எடி மருமதா, அண்ணனுக்கும் அன்னைக்கு எதுவும் ஆயிருக்க மாடி. ஐயோ கடவுளே, என் பிள்ளைகளை காப்பாத்துப்பா. அம்மா, அத்தையும் மாமாவும் அந்த ஃப்ளைட்ல தாம்மா வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே. காலேஜ் முடிஞ்சு போச்சு, ஆனா இன்னும் ஐஷுவை காணுமே. சே, இந்த குட்டச்சி வர்றதுக்குள்ள சீக்கிரமா பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா இவ என்ன ஒருவேளை அவளோட தான் வருவாளோ? ஐயோ, குட்டச்சி கரெக்டா வந்துட்டாளே. ஷமீர்னா, எங்க காலேஜ்ல நீ என்ன பண்ற? சாரா, அது ஒன்ன பிக்கப் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது, என்ன பிக்கப் பண்ண வந்தியா? ஷமீர்னா, பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். என்கிட்ட தான் ஸ்கூட்டி இருக்குல்ல, நான் ஸ்கூட்டில தானே காலேஜுக்கு வந்தேன். நீ எதுக்கு என்ன பிக்கப் பண்ண வந்த? அது சாரா, உன் ஸ்கூட்டி தானே, எப்ப வேணாலும் பஞ்சர் ஆயிருமே. அதான் பஞ்சருக்குன்னா ஆகி வழியில நிக்கிறியோ என்னமோன்னு தான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். டே அண்ணா, முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குன்னா முக்காடு போடுற? நீ ஐஷுவை பார்க்க தானே வந்த. அது சாரா, எனக்கு எல்லாம் தெரியும். ஓ வாயாலேயே நீ சொல்லுவியானு தான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஷமீர்னா, ஐஷுவும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா என்ன, நம்ம வீட்டை நினைச்சாதான் பயமா இருக்கு. சாரா, அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, உனக்கு தெரியாததில்ல, நீ எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். சரி சாரா. ஆமா, ஐஷு எங்க? அண்ணா, ஐஷு இன்னைக்கு காலேஜுக்கு வரல, என்னன்னு தெரியல. என்னது, காலேஜுக்கு வரலையா? ஏன், உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்குமா? இல்லைண்ணா, நேற்று நல்லா தான் இருந்தா. அப்புறம் லீவ் கூட எதுவும் சொல்லல, என்னன்னு தெரியலண்ணா. ஏன், என்ன நீ தெரியலன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துருக்கலாம்ல. இப்போ என்னாச்சுன்னு உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அதானே? இரு கூப்பிட்டு பார்க்குறேன். ஹலோ அக்கா, நான் ஐஷுவோட ஃப்ரெண்டு சாரா பேசுகிறேன். ஐஷு இன்னைக்கு காலேஜுக்கு வரல, தான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஐயோ, என்னக்கா சொல்கிறீங்க? சரிக்கா, சரி, நான் அப்புறமா ஐஷு கிட்ட பேசிக்கிறேன். சாரா, என்னாச்சு? ஐயோ ஷமீர்னா, இன்னைக்கு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த ஃப்ளைட்டில் தான் ஐஷுவோட அம்மா அப்பா வந்திருக்காங்க.
என்ன சாரா சொல்ற? ஆமாண்ணா, ஐஷுவோட அம்மா அப்பா இறந்துட்டாங்களாம். ஐஷு ஐஷு, என்னம்மா இன்னும் அழுதுட்டே தான் இருக்கியா? அழாம எப்படிக்கா இருக்க முடியும்? எனக்கு புரியுதுமா ஐஷு, அழாம இருக்க முடியாதுதான். ஆனா இப்படி சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என்னம்மா பண்றது? இதை கொஞ்சம் சாப்பிடுமா. இல்லக்கா, எனக்கு வேண்டாம். இங்க பாரு ஐஷு, நான் உன்னை அழ வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னால அழாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுது தீத்துரு. அப்பதான் உன் மனசுல இருக்க பாரம் எல்லாம் போகும். ஆனா அதுக்காக சாப்பிடாம இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏற்கனவே இந்த இழப்பை யாராலையுமே தாங்கிக்க முடியல. அதை விட எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கவலையே ஒன்ன நினைச்சுதான். நீ சாப்பிட்டு தைரியமா இருந்தாதான் எங்க எல்லாருக்குமே தைரியம். இந்த ஐஷு, கொஞ்சமாவது சாப்பிடுமா. அக்கா, என்னால முடியலக்கா. எனக்கு சாப்பிடணும்னு இல்ல, வாழணும்னு இல்ல. எனக்குன்னு இருந்தது என் அம்மா அப்பா மட்டும்தான். அவங்களும் என்ன விட்டு போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்காகக்கா இருக்கணும்? என்ன ஐஷு இப்படி எல்லாம் பேசுற? ஏன் உனக்கு நாங்கெல்லாம் இல்லையா? இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உன்னை என்னோட கூட பிறந்த தங்கச்சியா தான் நான் நினைக்கிறேன். நீயும் என்ன அக்காவா நினைச்சேன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத ஐஷு. இங்க பாருமா, அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில யாரையாவது கொடுத்தாலோ இல்ல நம்ம வாழ்க்கையில இருந்து யாரையாவது எடுத்தாலோ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதையெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் நம்மளால வாழவே முடியாது ஐஷு. இங்க பாரு, உன்னோட அம்மாவும் அப்பாவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீ நல்ல சந்தோஷமா இருந்தாதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்காகவாவது நீ மனசை மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு முயற்சி பண்ணணும் ஐஷு. அவங்க இந்த உலகத்துல இல்லைனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கும். அவங்க உன் கூடவே தான் இருப்பாங்க. அழாதம்மா, இதை சாப்பிடு. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.